ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நவராத்திரி கொண்டாட்டமும் தேவியின் 9 இரவுகளை பற்றியும் பார்க்கலாம். நவராத்திரி தினங்களில் தேவிக்கு அலங்காரங்கள் என்ன, நவராத்திரி தினங்களின் ஒவ்வொரு நாளுக்கான பெருமைகள் என்ன, நாம் எப்படி அன்னையை வணங்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம். வாருங்கள். இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரி மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றாகும். இந்தியாவின் மற்ற பண்டிகைகளைப் போலவே நவராத்திரியும் திருவிழா கொண்டாடப்படுவதற்கு பல கொள்கைகள் இருக்கின்றது. ஒரு விதத்தில் நவராத்திரி திருவிழா கொண்டாடுவதால் நம் ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறது. நம் ஆன்மீக பயணத்தில் துர்கா, லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் கோட்பாடுகளை நாம் கடந்து செல்கிறோம். அதாவது கல்வி, செல்வம், வீரம் இவை மூன்றும் அனைவரின் வாழ்விலும் மிக முக்கியமான விஷயமாகும். இந்த உலகில் ஒருவரின் ஒருவர் சுய உணர இது அவசியமாக தேவைப்படுகிறது. 9 இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரி துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய வடிவங்களில் தெய்வ வழிபாட்டை ஒவ்வொரு 3 நாட்களும் வழிபடுகிறார்கள். இருப்பினும் 10வது நாள் மிக முக்கியமான நாளாகும். இது வெற்றியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. இதனை விஜயதசமி என்றும் அழைக்கிறார்கள். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவரையும் இவ்வுலகில் வழிபட காரணம் அனைத்து எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் பண்புகளும் நற்குணங்களும் இம்மூவரிடம் இருக்கிறது. அதனை இவ்வுலகில் வேரூன்றவே நாம் அவர்களை வணங்குகிறோம். நம்மால் சிவன் என்னும் பெரும் சக்தியை இம்மூன்று சக்திகளின் அருள் இருந்தால் மட்டுமே உணர முடியும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் தேவி என்று அழைக்கப்படும் மகா சக்தியை மக்கள் அவரது பல்வேறு வெளிப்பாடுகளில் வணங்குகிறார்கள். ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒவ்வொரு கட்டங்கள் நவராத்திரி கொண்டாட்டங்களில் பிரதிபலிக்கின்றன. முதல் 3 நாட்கள் துர்காவை வழிபடுகிறோம். அவள் சக்தியின் அம்சமானவள். இது நம் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அழித்து நமது புலன்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செயல்முறைக்கு ஒத்தாகும். எனவே புராணங்களில் உள்ள கதைகளில் தேவியை துர்கா வடிவத்தில் போரை நடத்துவதையும் அசுரர்களை அழிப்பதையும் அடையாளமாக சித்தரிக்கின்றனர். நம் முற்பிறவி கர்மாக்கள், நம்மை பின்தொடரும் அந்த கர்மாக்கள் நமக்கு நன்மை கொடுக்கும், தீமை கொடுக்கும். இது அவரவர் வினைகளை பொறுத்தது. எனவே நாம் அவற்றை நேர்மறையான குணங்களுடன் மாற்ற வேண்டும். பகவத்கீதையில் இந்த குணங்களை தெய்வீ சம்பத் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது தெய்வீக செல்வம் என்று கூறுவார்கள். நம் வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் செல்வமும். அதற்காக அடுத்த 3 நாட்களில் லட்சுமியை வணங்குகிறோம். லட்சுமி என்பது மொத்த செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாகும். நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் அறிவின் உருவமான சரஸ்வதியை வணங்குகிறார்கள். அவள் ஒரு சுத்தமான வெள்ளை புடவை அணிந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறாள். இது உச்ச சத்தியத்தின் வெளிச்சத்தை குறிப்பிடுகிறது. 10வது நாள் விஜயதசமி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது வெற்றியின் அடையாளமான திருவிழாவாகும். ஆகவே வழிபாட்டின் ஒவ்வொரு கட்டத்தின் முக்கியத்துவமும் தெளிவான விளக்கத்தை தருகிறது. முதலாவதாக எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நல் ஒழுக்கங்கள் வேரூன்ற வேண்டும். தேவையான மன தூய்மையை பெற்ற பிறகு 3வதாக ஆன்மீக அறிவை பெற வேண்டும். அப்போதுதான் சாதக ஆன்மீக வெளிச்சத்தை அடைவர். துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு விஜயதசமி தினம் ஒரு புனித தினமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேம்பட்ட ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த நாளில் சந்நியாசத்தையும் தொடங்குகிறார்கள்.